அமெரிக்கா ஈரான் யுத்தம் ஹோர்முஸ் கடல் பகுதி முற்றிலுமாக முடக்கப்பட்டிருக்கிறது. அரேபிய நாடுகளுடைய வர்த்தகம் தடைபட்டிருக்கிறது. இந்த நிலையில குவைத் ஒரு அவசர நிலையை பிரகடனப்படுத்தி இருக்கிறது. என்ன காரணம், என்ன விஷயம், பின்னால என்னென்ன நடக்கு? குவைத்தில் உற்பத்தி மோசமா பாதிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா ஆட்கள் இல்லாத சில சிக்கல்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. ரெண்டாவது குறிப்பா அதுக்கு காரணம் என்னன்னு நமக்கு நிறைய வீடியோவில் பேசியிருக்கோம். அதாவது எண்ணெயை எடுத்துக்கொண்டு ஆசிய நாடுகளுக்கோ இல்ல மற்ற நாடுகளுக்கு அவங்க ஏற்றுமதி பண்றதுக்கான ஸ்பேஸே இல்லை. குவைத்தில் தடை இருக்கு. ஏன்னா ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் முழுமையாகவே மூடப்பட்டிருக்கு. இடையில ஒரு நாள் மட்டும் திறந்துருந்துச்சு. அந்த 24 ஹவர்ஸ்ல ஷிப்மெண்ட் நடந்துச்சு. இதுக்கு மேல முடியாது, அவங்கள்ட்ட கெப்பாசிட்டி இல்லை, டேங்கர் கெப்பாசிட்டி. அதுவும் ரொம்ப பெரிய பிரம்மாண்டமான ஒரு பெரிய கட்டமைப்புள்ள ஒரு நாடு கிடையாது அமெரிக்கா மாதிரி, சவுதி மாதிரி கூட. ஸோ அதனால அவங்களுடைய அந்த ரிசர்வ்ஸ், அவங்களுடைய பர்டிகுலர் ரிசர்வ்ஸ்ல ஆயில் எடுக்கிறதே இப்போ தற்காலிகமாக நிறுத்தியிருக்காங்க. குறிப்பா உலகம் முழுக்கவே பார்த்தீங்க அப்படின்னா அதிகமா எண்ணெய் உற்பத்தி பண்ணக்கூடிய நாடுல குவைத் ஒரு 7வது நாடு. அதிக எண்ணெய் எங்க இருக்கு அப்படின்னா வெனிசுலா இருக்கு, பிற்பாடு சவுதி இருக்கு, ஈராக்கு, கனடா, ஈரான், இது இல்லாம எமிரேட்ஸ், அதுக்கு பிறகுதான் குவைத்தில் இருக்கு. வெனிசுலா மாதிரியான நாடுகள் இருக்கக்கூடிய எண்ணெய்கள் அப்படிங்கிறது அது ஒரு கெட்டியான எண்ணெய், அந்த க்ரூட் ஆயில்ஸ். அது பேர் எடுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டம், ஹெவி க்ரூடுன்னு சொல்லுவாங்க. ஆனா குவைத்தில் அப்படி கிடையாது. குவைத்திலேயோ இல்ல யூஎஸ்லயோ இல்ல மற்ற இடங்கள்ல கிடைக்கிற, சவுதியில கிடைக்கிறதெல்லாம் ஹெவி க்ரூட்ஸ் கிடையாது. ரொம்ப ஈஸியா அதை கன்வெர்ட் பண்ணிடலாம். அதை பல்வேறு ப்ராசஸ்னூடாக க்ரூட் ஆயில்ல இருந்து, பெட்ரோல்ல இருந்து, ஹீலியம்ல இருந்து, இப்படி தனித்தனியா தார் வரைக்கும் என்னென்ன வேணுமோ பிரிச்சு எடுத்துக்கலாம். ஸோ நல்ல குவாலிட்டியான ஆயில் தான். பெரும்பாலும் குவைத் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ஏற்றுமதி அப்படிங்கிறது எந்தெந்த நாடுகளுக்கு இருக்கும் அப்படின்னா அதிகமா சைனாவுக்கு அவங்க கொடுக்குறாங்க. அது இல்லாம சவுத் கொரியாவுக்கு அனுப்புறாங்க, ஜப்பானுக்கு, இந்தியாவுக்கு, இது இல்லாம தாய்வான், வியட்நாம், அது இல்லாம சில ஏசிய நாடுகள், ஆப்பிரிக்க நாடுகளுக்கு கூட கொடுக்குறாங்க. இப்ப அவங்க கணக்குப்படி, யாரு குவைத்தினுடைய கணக்குப்படி அவங்களுடைய ஏற்றுமதி நம்ம நாட்டுக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 10% மேல இருக்கும். அவங்களுடைய கணக்குல அவங்க ஒட்டுமொத்தமாக அனுப்புறதுல 10% நமக்கு வரும். ஆனா நம்ம கணக்குப்படி நம்ம இறக்குமதியில பாத்தீங்க அப்படின்னா அவங்கள்ட்ட இருந்து வாங்குறது வெறும் 2% தான். சின்ன சதவீதம் தான். அது ஒன்றும் இல்லை. அது மட்டும் இல்லாம குவைத்தினுடைய LNG நேச்சுரல் கேஸ் இருக்கு பாத்தீங்களா, அது ஒரு முக்கியமான ஒரு ஏற்றுமதி குவைத்தில் நடந்துட்டு இருக்கு. அது பெரும்பாலும் அமெரிக்காவுக்கு தான் போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 21% மேல அமெரிக்கா இது மாதிரியான நாடுகளுக்கு போயிட்டு இருக்கு. இது இல்லாம குவைத் LNGயும் சில சப்ளை பண்றாங்க. ஸோ இதுல இருந்து நம்ம முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, குவைத்தினுடைய உற்பத்தி மட்டும் பாதிக்கப்படுது அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. இந்த நிலைமை தான் சவுதிக்கும், கத்தாருக்கும், இது இல்லாம எமிரேட்ஸ், எல்லா நாடுகளுக்குமே இது சிக்கல். ஏன்னா ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸை ப்ராப்பரா யூஸ் பண்ண முடியல. கடந்த 24 மணி நேரத்துல பல்வேறு சிக்கல்கள் ஓடிட்டு இருக்கு. 30க்கும் அதிகமான கப்பல்கள் இந்த தடைகளை தாண்டி ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸ்ல வெளியே வந்ததாகவும் சொல்றாங்க. இது இல்லாம அமெரிக்கா நேரடியாக ஈரானுக்கு சொந்தமான கப்பல்களை நேற்று அடிச்சிருக்காங்க. ஆமா, அதனோட வீடியோக்கள் வெளியே வந்திருக்கு. நீங்க நேரடியா அமெரிக்க ராணுவம் உள்ள குதிச்சு கப்பல்ல ஈரானுக்கு சொந்தமான எண்ணெய் கப்பல்களை பிடிச்சிருக்காங்க. இன்னைக்கு கடந்த 24 மணி நேரத்துல ஒரு 10,000 சோல்ஜர்ஸ் எக்ஸ்ட்ரா அனுப்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறாங்க. அது இல்லாம USS ஜார்ஜ் புஷ், ஏற்கனவே 2 கப்பல் இருக்கு. அது இல்லாம ஜார்ஜ் புஷும் அனுப்பப்பட்டிருக்கு. அப்போ ஒரு நெருக்கடியை இன்னும் அதிகப்படுத்துறாங்க அந்த தளத்துல. 100% அந்த இடத்துல ஒரு மோசமான ஒரு நெருக்கடி அதிகமாயிட்டு தான் இருக்கு. இல்ல இப்போ அமெரிக்காவை பொறுத்த அளவுல 2 கப்பல்களை பிடிச்சிருக்கிறாங்க. ஏற்கனவே ஒரு கப்பலை, ஈரானுடைய கப்பலை பிடிச்சாங்க. அதுலதான் அவங்களுக்கு சீனாவில இருந்து ஆயுதங்களை கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு முன்வைக்க. அது கடைசி வரைக்கும் அவங்க நிரூபிக்கப்படவே இல்லை. இல்ல, அது நிரூபிக்கப்படல. இன்னொன்னு இப்போ வந்திருக்கக்கூடிய செய்தி, இன்னொரு கப்பலையும் பிடிச்சிருக்கான்னு சொன்னாங்க. ஆனா நேற்றைக்கே பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு தாக்குதலை நடத்தி ஈரான் அமெரிக்காவினுடைய கப்பல்களை பிடிச்சிருக்கே. இல்ல, அது நடந்திருக்கும் இஸ்ரேலுக்கும் சொந்தமான கப்பல்கள்னு சொல்லி. இல்ல, நீங்க இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய தெஹ்ரான் ஹார்முஸ் லெட்டர்ஸ் படி பாத்தீங்க அப்படின்னா ஈரான் says it has no plans to negotiate with the US on Friday. நேற்று வரைக்கும் எந்த நெகோசியேஷன்ஸ்க்கு நாங்கள் தயாரா இல்லை. இது இல்லாம USS ஜார்ஜ் புஷ் அந்த இதுவும் அந்த கப்பலும் இங்க கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தியும் அவங்க உறுதிப்படுத்துறாங்க. அது இல்லாம ஒரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா, a massive amount of US cargo planes loaded with munitions, அதாவது ஆயுதங்கள், landed at Israel's Ben Gurion Airport today. இன்னைக்கு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய பென் குரியன் ஏர்போர்ட்ல கிட்டத்தட்ட விமானங்களில் பல ஆயுதங்களை கொண்டு இறக்கியிருக்காங்க. அது இஸ்ரேலுடைய சேனல் 12 வெளியிட்டு இருக்காங்க இந்த செய்தியை. அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா டபிள்யூ புஷ் அந்த ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ் அதுவும் வந்திருக்கு, மிடில் ஈஸ்ட்ல இருந்து வந்திருக்காங்க. இது இல்லாம
சேட்டலைட் இமேஜஸ் எல்லாம் சிலது வந்திருக்கு. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா கடல் பகுதியில ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸுக்கு சைட்ல அந்த அந்த இடத்துக்கு வெளிப்புறத்துல ஈரானினுடைய ஸ்ட்ரைக்கிங் போட்ஸ் வந்து ரொம்ப மோசம் நிறைய ட்ரில் பண்ணி போயிட்டு இருக்கு, நகர்வுகள் நகர்ந்துட்டு இருக்கு அப்படிங்கறத சேட்டலைட் இமேஜஸ் எல்லாம் வெளியே வந்திருக்கு. சேட்டலைட் இமேஜ் வெளியிட்டது யாரு? இந்த சேட்டலைட் இமேஜஸ் வந்து அமெரிக்கா தரப்புல இருந்து சில இமேஜஸ் வெளியே வந்திருக்கு. சில இமேஜஸ் பாத்தீங்கன்னா பொதுவா பத்திரிகைகளை வெளியிட்டு இருக்காங்க. இது என்ன காட்டுது அப்படின்னா மேலும் கடந்த 24 மணி நேரத்தில் போர் பதட்டம் அதிகரித்து விட்டது. இதனுடைய இம்பாக்ட் இந்தியாவில் இன்னும் சில நாட்கள்ல தெரிய ஆரம்பிக்கும். எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் ஒரு 1 வீக்குக்குள்ள வந்து நமக்கு வந்து ஒரு மோசமான இம்பாக்ட் வந்து தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நீங்க சொல்றது வந்து இந்த உர தட்டுப்பாடுகள்ல இருந்து சொல்றீங்க. உர தட்டுப்பாடு தனியா நடக்கும், பெட்ரோலே இப்ப தட்டுப்பாடா மாறிடும் அப்படிங்கிறேன். இந்தியாவுக்கு ஆயில் கொடுக்கக்கூடிய நாடுகள்ல பெரும்பாலும் நம்ம வந்து இறக்குமதி கடந்த 2-3 ஆண்டுகள்ல 2022 உக்ரைன் வாருக்கு பிறகு நம்ம ரஷ்யாட்ட இருந்து வாங்குறோம் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மைதான். இதுல குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா இந்த யுத்தம் துவங்குறதுக்கு முன்னாடி 33% மேல, அதாவது கடந்த ஆண்டு 2025 33%, 33-40% வரைக்கும் நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கிட்டு இருந்தோம். இந்த யுத்தம் துவங்குற அந்த மாதத்துல கிட்டத்தட்ட 20% வரைக்கும் வாங்கிட்டு இருந்தோம். 19.3% எக்ஸாக்டா சொன்னா வாங்கிட்டு இருந்தோம். இப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னா இந்த யுத்தத்துல ரஷ்யாவுக்கு இருந்து எண்ணெய் வாங்கலாம்னு சாங்ஷன்ஸ் லெஃப்ட் பண்ணதுக்கு பிறகு நம்ம நிறைய வாங்க ஆரம்பிச்சிருக்கிறோம். அதுல மாற்றுக்கிறது கிடையாது. பட் ஆனா நீங்க வந்து மேஜர் சப்ளையர், நமக்கான மேஜர் சப்ளையர் யார் யார் அப்படின்னா ரஷ்யா இல்லாம நான் சொல்றேன் ஈராக், UAE, சவுதி, அது இல்லாம கத்தார், குவைத், இதெல்லாம் USA இருந்து அமெரிக்கா இருந்து நம்ம வாங்கிட்டு தான் இருக்கோம். ஒரு 5% வாங்குறோம். இப்ப அதுல இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம், கிட்டத்தட்ட 7% வரைக்கும் அமெரிக்காட்ட வாங்கிட்டு இருக்கோம். ஆனா நீங்க ரஷ்யா அமெரிக்காவை விட்டுடுங்க, இது இல்லாம 70% எபோவ் 70-75% நம்மளுடைய ஆயில் எங்க இருந்து வாங்கிட்டு இருக்கோம்னா நாம இந்த நாடுகள்ட்ட இருந்து வாங்கிட்டு இருக்கோம். ரஷ்யா இல்லாம அதிகமான ஆயில அரேபிய நாடுகள்ட்ட இருந்து, ஈராக் இருந்து கிட்டத்தட்ட 17% மேல வாங்கிட்டு இருக்கோம். 17% மேல ஈராக் இருந்து வாங்கிட்டு இருக்கோம். இது இல்லாம பாத்தீங்கன்னா எமிரேட்ஸ் இருந்து ஒரு 12%, 10-12%. இந்த ஆண்டு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு எமிரேட்ஸ், அந்த யுத்தத்துக்கு முன்னாடியே குறைச்சிட்டோம். அது இல்லாம பாத்தீங்கன்னா சவுதி இருந்து ஒரு 10% அரௌண்ட். இப்ப சவுதி இருந்து கிட்டத்தட்ட ஒரு 17% மேல வாங்குறதுக்கான முயற்சிகளும் அதிகமாயிருக்கு எப்போ இந்த யுத்தத்துக்கு முன்னாடி. சோ அப்ப இதுல இருந்து என்னன்னா ஒட்டுமொத்தமாக நாம வளைகுடா நாடு தான் நமக்கு மேஜர். இது இல்லைன்னா நாம ரஷ்யாட்ட வாங்கணும். ரஷ்யாட்ட வாங்குறதுக்கு தடைகள் சில இருக்கு. டெம்பரவரியா தான் லிஃப்ட் பண்ணிருக்கான, நிரந்தரமா லிஃப்ட் பண்ணல. சோ அப்ப இது எங்க போய் முடியும் அப்படின்னா இன்னொரு 1 வாரம் 2 வாரம் ஆகும்போது, குறிப்பா என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த தேர்தல் இன்னைக்கு நடக்குது பாத்தீங்களா, அந்த தேர்தல் முடிஞ்சு இன்னும் 2-3 நாட்களுக்குள், இன்னும் 1 வாரத்திற்குள் இந்த தட்டுப்பாடு வெளிப்படையாக தெரியும் அப்படின்னு கேஸ் ஏஜென்சி வச்சிருக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்களே சொல்றாங்க. ஒரு 1 வீக் அப்புறம் சிக்கல் வரும் அப்படின்னு. நான் கூட நேற்று நீங்க வெளியே போயிட்டு வரும்போது விளையாட்டா கேட்டேன்ல, அடுத்த வாரம் என்ன பண்ண போறீங்க அப்படின்னு நான் ஒரு கேஷுவலா கேட்டேன்ல. அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா இது வந்து அடுத்த வாரங்களில் இதனுடைய வெளிப்பாடு வந்து தெரிய ஆரம்பிக்கும் அப்படிங்கிறாங்க. சாப்பாட்டுக்கு என்ன செய்யுது, அது ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு நம்ம கேட்கும் போது. சோ இதை இப்ப புரிஞ்சுக்கணும். ஏன்னா எமிரேட்ஸ் வந்து எமர்ஜென்சி டிக்ளேர் பண்றாங்க. இனிமேல என்னால ஒண்ணும் பண்ண முடியாது, நான் எண்ணெயே அனுப்ப முடியாது, நான் எப்படி எண்ணெய் எடுக்க முடியும், வேலை இல்லை, அவ்வளவுதான், ஹால்ட். இந்த ஹால்ட்ட போடும்போது இன்னும் சிக்கலாயிரும். நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா இவங்க பேசிட்டே இருப்பாங்க, நம்ம இன்னைக்கு இருக்கிற மாதிரி நமக்கு என்ன வந்துடும், கேஸ் வந்துட்டு தானே இருக்கு, பெட்ரோல் கிடைச்சிட்டு தானே இருக்கு, இது நார்மலா இருக்கும், நமக்கெல்லாம் அந்த பிரச்சனையே வராது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். நான் அதனால இந்த டேட்டாவை சொல்றேன். குவைத்தை பத்தி பேசும்போது இந்தியாவினுடைய எண்ணெய் வர்த்தக உறுதியா எவ்வளவு தெளிவா சொல்றேன், தம்பி நமக்கு 75% கல்ஃப்ல இருந்தா வந்துகிட்டு இருக்கு. இப்போ ஆல்மோஸ்ட் 75 சொல்ல 60-65 வரைக்கும் நம்ம கல்ஃப்ல இருந்தா வந்துட்டு இருக்கு. நீ ஒரு சர்டன் பர்சன்டேஜுக்கு மேல நீ வந்து ரஷ்யாட்ட இருந்து வாங்க முடியாது. ஏன்னா அமெரிக்கா வாங்க கூடாதுன்னு சொல்லிட்டான் அப்படின்னா அவ்வளவுதான், முடிஞ்சு கதை. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா சைனா அவன் தாராளமா போய் எண்ணெய் எடுத்துட்டு வரான், அவனுடைய கப்பல் மூவ்மெண்ட் இருந்துகிட்டு தான் இருக்கு. இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சைனாவினுடைய ரிசர்வ் அபரிவிதமான ரிசர்வ் இருக்கு. சைனா ஏற்கனவே வச்சிருக்கான். ஆமா, சைனா கடந்த 6 மாத காலமாக அவங்க ஈரான் இருந்தும் சரி, இது ஈராக்கு, சவுதி இவங்கள்ட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணாங்க பாத்தீங்களா ஆயில்ஸ், அதெல்லாம் இன்னும் குறைஞ்சபட்சம் 3-4 மாதத்துக்கு தேவையான எண்ணெய் சீனாவிடம் இருக்கிறது. இந்த யுத்தத்தின் மூலமாக லாபத்தை சம்பாதிச்சது ரஷ்யா, சைனா. ஆமா, இந்த 2 நாடுகளும் தான் மிகப்பெரிய. அவங்களுக்கு அவங்க வந்து அவங்களுடைய எண்ணெய் போக்குவரத்து, எண்ணெய் உற்பத்தி எதுவுமே கட் ஆகல. முக்கியமான விஷயம்னா சீனாவுல அந்த மக்களுக்கான கேஸ் விலையோ பெட்ரோல் விலையோ எந்த விலையும் ஏறல, ரஷ்யாவிலும் ஏறல. ரஷ்யாவில் ஏற்கனவே யுக்ரைன் வாரால சில கிரைசிஸ் இருக்கு, அது வேற கதை. பட் ஆனா சீனாவை தான் நம்ம பெஞ்ச் மார்க் எடுத்து பார்க்கணும். ஆனா அப்படியே அமெரிக்காவுக்கு போங்க, பீப்பாய் விலை கூறிடுச்சு. அவன் சொல்றான் 150க்கு மேல தாண்டி இருக்கான், $150 மேல
போயிடும் அப்படிங்கிறான். 2027 வரைக்கும் இந்த நிலைமை இருக்குன்னு சொல்லியிருக்கான். 2027 வரைக்கும் அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அரேபியா. ஆமா, அரபு நாடுகள் இல்லாததனுடைய பாதிப்பு மட்டும் கிடையாது. அமெரிக்காவுக்கு, ஐரோப்பாவுக்கு இன்னொரு சிக்கல் இருக்கு. அவங்க வந்து அந்த நார்மட் 1 நார்மட் 2 சொல்லக்கூடிய ரஷ்யாவிலிருந்து வரக்கூடிய பைப் மூலியமா எல்என்ஜிஸ் பாத்தீங்களா, அதெல்லாம் உக்ரைன் வார் ஆரம்பிச்ச உடனேயே கட் ஆயிடுச்சு. அந்த பிரச்சனை அவங்களுக்கு பெரிய பிரச்சனையா ஓடிட்டு இருக்கு. சில நாடுகளுக்கு கிடைக்குது, சில நாடுகள் வாங்குறாங்க, சாங்ஷன்ஸை தாண்டி வாங்குறாங்க, பல பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்கு. இன்னும் இல்லாம ஏற்கனவே ரஷ்யாவோடு கூட்டமைப்பாக இருந்த உஸ்பெகிஸ்தான், அஜர்பைஸ்தான் இது மாதிரியான நாடுகள் இருக்கு பாத்தீங்களா, அந்த நாடுகளுக்கு கன்வெர்ட் பண்ணி வித்து அந்த நாடுகள் வந்து வேற பக்கம் விற்கிற மாதிரி பல கோல்மால் வேலைகளும் போயிட்டு தான் இருக்கு. அது இல்லைன்னா நடத்த முடியாது. இப்ப அமெரிக்கா ஏன் ரஷ்யா மேல கூடிய சாங்ஷன்ஸை லிஃப்ட் பண்றா அப்படின்னா, உலகம் முழுக்க எண்ணெய் தட்டுப்பாடு அதிகமாயிருச்சு அப்படின்னா அமெரிக்கா ரொம்ப மோசமா பாதிக்கப்படும், ஐரோப்பிய நாடுகள் பாதிக்கப்படும். இந்த யுத்தத்துல ட்ரம்ப் முட்டாள்னு உலகமே திட்ட ஆரம்பிச்சிடும். ஏற்கனவே திட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஆமா, போப்பு முதல் கூட திட்டாரு. ஆமா, அதாவது நீங்க கொடுக்கக்கூடிய பணத்தின் மூலமாகத்தான் உக்ரைன் யுத்தத்தை வந்து தொடர்ந்து நடத்துறதுக்கான ஊக்கத்தை நீங்க கொடுக்குறீங்க, ஆயுதங்கள் சப்ளை நடக்கு, அதனாலேயே தடை விதிக்கிறேன்னு சொல்லிட்டு நமக்கு வரியெல்லாம் விதிச்சு நிறைய கட்டுப்பாடுகளை விதிச்சார். இப்போ இல்ல நீ இப்ப போய் வாங்கிக்க. ஆமா, இப்ப என்ன ஆச்சரியமா இருக்குன்னா, நீ வாங்கு, நீ வாங்காத இப்படிங்கும்போது நம்ம ஜி கேட்டுக்கிறாரு. சரிங்கண்ணே வாங்கலண்ணே, சரிங்கண்ணே வாங்கி, சரி 30ஆம் தேதி வரை. ஆமா, இது அவங்க ரொம்ப அவமானமா இருக்கு. இந்த யுத்தத்துல இந்தியா என்ன நிலைப்பாடு எடுக்க போகுது நமக்கு ஒரு கேள்வி இருக்கு. என்ன இல்ல, நான் அடுத்த வாரத்துல எல்பிஜி நமக்கு இருக்காது. ஆமா, இப்பவே நீங்க வந்து ஹோட்டல்ஸ்ல வந்து மெனு வந்து கட் பண்ணிட்டாங்க, பாதிக்கு பாதி மெனு கட் ஆயிருக்கு. ஆமா, டீ விலை முதல் கூட அதிகமா இருக்கு. நமக்கு தான் தெரியல, சில இடத்துல வந்து டீ விலை நார்மலா இருக்கு, சில இடத்துல இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு காலையில நான் போய் ஒரு கடையில ஒரு பொருள் வாங்கும்போது அவங்க வந்து ஒன்னும் இல்ல, ஃப்ரைட் ரைஸ் வாங்கும்போது மத்தியானத்துக்கு வாங்கும்போது அவங்க 20 ரூபா கூட்டிருந்தாங்க ஃப்ரைட் ரைஸ். அப்ப வேற ஒருத்தர் சண்டை போடுறாரு, என்னப்பா நீ 20 ரூபா கூட்டிருக்கேன், இல்லன்னா கேஸ் சிலிண்டர்னால 20 ரூபா கூட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. தட்டுப்பாடு ஏற்படுது, இல்ல கமர்ஷியல் சிலிண்டர் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு. அந்த கடைகளுமே இப்போ வாங்கக்கூடிய கேஸினுடைய பிளாக் மார்க்கெட்ல தான் வாங்குறாங்க. வாங்கக்கூடிய கேஸினுடைய விலையே ரொம்ப பன்மடங்கு அதிகமாயிருக்கு. ஆமா, 20 ரூபா கூட்டுறதுங்கிறது அவங்க நட்டப்பட்டு தான் இந்த தொழிலை செஞ்சுட்டு இருக்காங்க. அது சிக்கல் தான் அவங்களுக்கு. அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன புரியுது அப்படின்னா, படிப்படியாக நம்மளை அறியாமலேயே எண்ணெய் தட்டுப்பாடு ஒரு நெருக்கத்துக்கு வந்துகிட்டே இருக்கு. 2 நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அமெரிக்க அதிபர் அங்கேயே வந்து ஒரு சில எமர்ஜென்சி மாதிரியான வார் டைம் ப்ராசஸ்ல இன்வால்வ் ஆயிட்டு இருக்காரு அமெரிக்காலேயே. அவங்களே வந்து எண்ணெய் தட்டுப்பாடையும் எனர்ஜி தட்டுப்பாடையும் தவிர்ப்பதற்காக போர்க்கால அடிப்படையில வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அமெரிக்கால. குவைத் வெளிப்படையா அறிவிச்சிட்டாங்க. இனி குவைத்தை தொடர்ந்து அடுத்தடுத்த அரபு நாடுகளும் அறிவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த வாரத்துல வாய்ப்பு இருக்கு. ஐரோப்பிய நாடுகள் வந்து ஏற்கனவே கட்டுப்பாடுகளை விதிச்சிட்டாங்க, வீட்டுல இருந்து வேலை பாருங்க, ஆமா, பொது போக்குவரத்தை பயன்படுத்துங்க, அந்த அளவுக்கு அந்த நாடுகள் வந்து போயிருச்சு. ஆமா, இப்போ நமக்கும் வரக்கூடிய வாரங்கள்ல அப்படிப்பட்ட ஏதாவது சூழ்நிலைகளை வந்து இல்ல கட்டாயம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுதான் நம்ம குவைத்தினுடைய எமர்ஜென்சியை வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா ரெண்டாவது நம்மளுடைய ஆயில் இம்போர்ட் அப்படிங்கிறது கல்ஃப் மட்டும் தான். நாம இங்க இல்லைன்னா வேற எங்க உடனே போய் வாங்கிட்டு வந்துட முடியாது. அதையும் புரிஞ்சுக்கணும். ரஷ்யாட்ட இருந்து வாங்கினாலும் ரஷ்யாட்ட இருந்து வாங்குறது நமக்கு முழுமையான பூர்த்தி அடையாது. சோ அதனால வந்து இன்னைக்கு நாம ஒரு கிரைசிஸ்ல நிக்கிறோம் அப்படிங்கறதுதான் யதார்த்தமான உண்மையா இருக்கு. இப்போதைக்கு இந்த பேச்சுவார்த்தையே இன்னும் துவங்காமையே இருக்கு. இப்ப 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை வந்து இன்னும் துவங்கவே இல்லை. அது வந்து ஈரான் தரப்புல இருந்து நேற்றுக்கு ஒரு காமெடியான ஒரு வீடியோ கூட வெளியிட்டு இருந்தாங்க. அதை பார்த்து ட்ரம்ப் பயங்கர டென்ஷன்லாம் ஆயிருந்தாரு. அந்த வீடியோ நீங்க பாத்தீங்கன்னு தெரியல. ஈரான் தரப்புல இருந்து ஈரான்ல இருக்கக்கூடிய இந்த துன்சி மாதிரியான சில ஊடகங்கள், அதாவது ஐஆர்ஜிசிக்கு ஆதரவான சில ஊடகங்கள் இருக்காங்க, அவங்களுடைய ப்ராக்சியா செயல்படுவாங்க. அவங்க என்ன பண்றாங்க, பாகிஸ்தான்ல பேச்சுவார்த்தை நடக்குது பாத்தீங்களா, பேச்சுவார்த்தை டேபிள்ல ட்ரம்ப் உட்கார்ந்து இருக்காரு, ஜேடி வான்ஸ் உட்கார்ந்து இருக்காங்க, எல்லாரும் பக்கம் உட்கார்ந்துருக்காங்க. அந்த பக்கம் யாருமே இல்லை, எல்லாம் எம்டியா இருக்கு. இவர் வந்து இவரா பேசிக்கிறாரு, அவங்ககிட்ட இவரா பேசுறாரு. பேசிட்டு ரொம்ப கோவப்படுறாரு. கோவப்பட்டு டக்குன்னு இப்படி எந்திரிச்சு நிக்கிறாரு. எந்திரிச்சுன்னு நான் சீஸ்ஃபயர் அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. இதுல அர்த்தம் என்ன அப்படின்னா, நீ பேச்சுவார்த்தைக்கு இஸ்லாமாபாத்ல போய் உட்கார்ந்துருக்க, நானே வரப்போறேன்னு சொன்னார் அவரு. ஜேடி வான்ஸ் அமெரிக்காவினுடைய துணை ஜனாதிபதி பாகிஸ்தான்ல இருக்காரு. ஆனா ஈரான் தரப்புல இருந்து யாரும் பேச்சுவார்த்தைக்கு வரல. சோ பாகிஸ்தான் பெரிய அவமானம். பாகிஸ்தானால கன்வின்ஸ் பண்ண முடியல. பாகிஸ்தான் வந்து ஈரானை கன்வின்ஸ் பண்ணி டேபிளுக்கு கூப்பிட முடியல. ஏன்னா ஏற்கனவே ஒரு தடவை அவங்க பேச்சுவார்த்தைக்கு வந்தப்ப சிக்கல்கள் என்ன நடந்துச்சு அப்படின்னா, பேச்சுவார்த்தையில சுமூகமாக எங்களுடைய யுரேனியம் உற்பத்தி குறித்து நீங்க தலையிடக்கூடாது, நாங்க அணுகுண்டு ஒரு நாளும் செய்ய மாட்டோம், அது ஃபத்வா, எங்களுடைய மதப்படி நாங்க செய்ய மாட்டோம், எங்களுடைய தலைவர் அலி கமேனி அவர்கள் அதை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, நாங்க செய்ய மாட்டோம், நாங்க இந்த யுரேனியத்தை அமைதிக்காக பயன்படுத்துறோம், அதாவது கரண்ட் தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்த போறோம், இதுல நாங்க எங்களுடைய சாவரன்டி இருக்கு, இறையாண்மை இருக்கு, நாங்க செய்ய போறோம்னப்போ இல்ல
நீ இதுல இன்வால்வே ஆகக்கூடாது. கடைசி நேரம் வரைக்கும் 21 மணி நேர பேச்சுவார்த்தை. கடைசியில இந்த சிக்கல்களை உருவாக்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 7-8 முறைக்கு மேல ஜேடி வான்ஸோ இல்ல மத்தவங்களோ வந்து நேரடியா, அதாவது குஷ்னரும் சரி விக்காஃபும் சரி, இவங்க எல்லாமே போய் யாருன்னா நம்ம ட்ரம்ப்புடைய மருமகனும் ஃப்ரெண்டும் இவங்க எல்லாரும் வெளியே போய் போன்ல பேசிட்டு வந்திருக்காங்க. இவங்க 2 பேருமே யூதர்கள். இவங்க 2 பேருமே வந்து நெத்தனியாவோடு தான் நேரடி தொடர்புல இருக்காங்க அப்படிங்கிறாங்க. அப்ப நெத்தனியா வந்து ஒரு அஜெண்டா பிக்ஸ் பண்றாரு. ஈரான் எந்த நியூக்ளியர் வெப்பன்ஸ் வச்சுக்கூடாது, எந்த மிசைல் உற்பத்தியில் ஈடுபடக்கூடாது. அப்புறம் எப்படி ஒரு நாடு தன்னை பாதுகாப்பா செல்ஃப் சஸ்டைனா மாத்திக்க முடியும்? சோ இந்த பேச்சுவார்த்தை திரும்ப திரும்ப தோல்வி அடைவதற்கு முக்கியமான காரணம் இஸ்ரேலினுடைய வார்த்தைகளை கேட்கறதுனாலதான் இன்னைக்கு நடுத்தரில் வந்து நின்றுருக்கு அமெரிக்கா. இப்ப இந்த சூழ்நிலையில பேச்சுவார்த்தை இப்போதைக்கு முடிய போவது கிடையாது. ஈரான் ஒரு தெளிவான விஷயத்த ஆரம்பத்திலிருந்தே சொல்றாங்க, நிரந்தரமான போர் நிறுத்தத்துக்கு நான் வர்றேன், தற்காலிகமான போர் நிறுத்தத்துக்கு நான் வரமாட்டேன்னு சொன்னாங்க. இல்ல நீங்க வாங்க பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணி ஒப்பந்தங்களை கொடுத்தாங்க. அது எல்லாம் ஈரான் சரின்றுச்சு. என்னடா எல்லாத்தையும் சரின்னு சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு கிழிச்சிட்டு முதல்ல இருந்து இல்ல நீ எதையுமே செய்யக்கூடாது அப்படிங்கும் போது, அப்ப பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது வந்து சுமூகமாக எட்டப்படுவதற்கு தடையாக இருப்பது அமெரிக்கா அல்ல, அமெரிக்காவினுடைய பிரதிநிதியாக, ட்ரம்பினுடைய பிரதிநிதியாக வந்திருக்கக்கூடிய அந்த 2 பேர், குஷ்னரும் விக்காஃபும். இவனுங்க 2 பேரும் யூதர்கள். இவனுங்க 2 பேரும் இந்த ஜேனிஸ்ட் லாபி நெத்தனியாவுக்காகவே வேலை பார்க்கறானுங்க. இப்ப அமெரிக்காவில இருந்து உண்மையிலேயே அமெரிக்கான் டிப்ளமேட்ஸோ அமெரிக்காவினுடைய பியூரோக்ரஸியோ நேர்மையா இருக்கக்கூடிய ஆட்கள் வந்திருந்தா இந்த யுத்தம், நேர்மையான ஆட்கள் வந்து தலையெடுத்திருந்தா அந்த யுத்தமே நடந்திருக்காது. இந்த யுத்தத்தை நடத்தக்கூடாது என்பதுதான் காலங்காலமாக அமெரிக்காவினுடைய ஒரே இலக்கா இருந்துச்சு. இன்னைக்கு நடுத்தரல கொண்டு விட்டானுங்க. அதனால இந்த பேச்சுவார்த்தை சுமூகமா முடியாது, அப்படிங்கிறதுனால வேற வழியே இல்லை. நாம இந்த ஆயில் கிரைசிஸ, இந்த எல்என்ஜி கிரைசிஸ சந்திக்க வேண்டிய இடத்துக்கு நாம வந்துட்டோம். வேற ஆப்ஷனே இல்லை. நம்மள அவ்வளவு பெரிய நெருக்கடிக்கு இவங்க கொண்டு வந்து விட்டாங்க. இல்ல, மிகப்பெரிய ஒரு நெருக்கடி இருக்கு. அடுத்தடுத்த கட்டம் இன்னுமே வந்து பயங்கரமானதாக இருக்கும் அப்படிங்கிறது ட்ரம்ப்க்கு தெரியும். ஆமா, தெரிந்த பிறகும் இதை நீட்டித்து கொண்டு போகக்கூடிய வேலையை வந்து செய்யறாரு. ஈரானை பொறுத்தளவுல ஈரானுக்கு எந்த அளவுக்கும் நம்ம அடிபணியக்கூடாது அப்படிங்கிறது தான் ட்ரம்பினுடைய இதாக இருக்கு. ஆமா, அதாவது அவங்களுடைய எந்த விதமான விஷயங்களையும் நம்ம கேட்கக்கூடாது அப்படின்னா எந்த மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தை வரும் அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி. இல்ல, பேச்சுவார்த்தை இப்போ உனக்கு ஏதாவது இலக்கு இருந்தா தான் பேச்சுவார்த்தை வந்து முடிவுக்கு வரும். இப்போ நீங்க போறீங்க, ஒரு பொருளை கடைக்கு வாங்க போறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பொருள் வாங்கணும் அப்படின்னு கடைக்கோட நோக்கத்தோட போனீங்கன்னா நீங்க கரெக்டா போனோடனே வாங்கிட்டு வந்துருவீங்க. சும்மா கடைக்கு போனீங்க அப்படின்னா சும்மா சுத்திட்டு தான் இருக்கணும். அது மாதிரிதான் அது. உனக்கு என்ன வேணும் இந்த பேச்சுவார்த்தையில? அது இல்ல இவங்களுக்கு. இவங்களுடைய இலக்கு 2 தான். ஒன்னு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தணும், அதே போல ஹைலி என்ரிச்டு யுரேனியத்தை வந்து கொடுக்கணும். இதுதான் 2 இருந்துச்சு. நீங்க ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது. அலி கமேனி அவர்கள் கொலை செய்யப்பட்டாலும் அந்த மக்கள் அவருடைய மகனான முஸ்தபாவை ஏத்துக்கிட்டாங்க. உங்களால அதை மாற்ற முடியாது. மக்கள் ஏத்துக்கும் போது நீ யாரா போய் ஆட்சி மாற்றம் பண்றதுன்னு கேட்பாங்க. 2வது விஷயம், ஹைலி என்ரிச்டு யுரேனியம் நான் கொடுத்துட்றேங்குது ஈரான். அந்த யுரேனியத்தை ரஷ்யாவோ இல்ல சீனாவோ நான் வாங்கிக்கிறேன்னு சொல்றாங்க. ஆமா, நான் ரஷ்யாட்ட வித்துக்கிறேன், நான் வந்து சைனாட்ட வித்துக்கிறேன், உனக்கு என்ன பிரச்சனை, நான் ரெடியா இருக்கேன் அப்படின்னா இல்ல நீ இதுக்கு பிறகு எதையுமே தயாரிக்க கூடாது அப்படின்னா அது எப்படி இந்த பூமியில ஒரு நாடு மட்டும் யுரேனியத்தை வந்து என்ரிச் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல முடியும்? ஒரு நாடு மட்டும் வந்து இப்ப இந்தியா நாம வந்து நம்ம பவர் பிளான்ட் வச்சிருக்கோம், நியூக்ளியர் பவர் பிளான்ட் வச்சிருக்கோம், ஏன் பாகிஸ்தான் வச்சிருக்கு, நீங்க வந்து ஈராக்கு இது இஸ்ரேலே வச்சிருக்கிறான், ஆனா வெளியே சொல்ல மாட்டேங்கிறான், அதுல பல பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்கு. இல்ல நீங்க வந்து அப்படியே வந்து அமெரிக்கா எடுத்துங்க, பிரான்ஸ் எடுத்துங்க, சைனா எடுத்துங்க, ரஷ்யா எடுத்துங்க, எல்லாம் வச்சிருக்காங்க. ஒண்ணுமே இல்ல. இன்னைக்கு ஈரான் வந்து இந்த யுத்தத்தை துவங்குறாங்கன்னு வச்சுங்களேன், பக்கத்துல இருக்க ஒரு இஸ்ரேல் அணு ஆயுதம் வச்சிருக்காங்க, நான் செக் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி ஈரான் கிளம்பி போய் இஸ்ரேலுக்குள்ள போய் அடிச்சா யாராவது விட்டுருவாங்களா? அதை உலக நாடுகள் கேட்பாங்கல்ல, ஏன் நீங்க அந்த நாடு போய் அப்ப நீங்க அது ஏன் இஸ்ரேல் வந்து அடிச்சா மட்டும் ஏன் கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்ல. சோ அப்போ இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, பேச்சுவார்த்தையினுடைய நோக்கம் இல்லை, எந்த நோக்கம் இல்லாம இது நீண்டு போயிட்டே இருக்கு. அமெரிக்காவுக்கு என்ன வேணும் இதுல இருந்து அதை செஞ்சு தரேன்னு ஈரான் சொல்லிருச்சு. ஆனா நீ அதுல இருந்து அடுத்த இடத்துக்கு நகர்ற. நீங்க நம்ம இந்த வாரம் ரொம்ப க்ளோஸா பாத்துட்டு இருக்கோம். இந்த வாரம் துவங்குறதுக்கு முன்னாடியே இவங்க இந்த பேச்சுவார்த்தை இன்னைக்கு இருக்கிறத விட அன்னைக்கு நல்ல பேச்சுவார்த்தை. பேச்சுவார்த்தைக்கு இடையில தான் இவங்க அலி கமேனி கொண்டாங்க. அன்னைக்கே இவங்க ஹைலி என்ரிச்டு யுரேனியத்தை கொடுத்துறேன்னு தான் சொன்னாங்க, பாதிக்கு பாதி நான் கொடுத்துறேன்னு தான் சொன்னாங்க. என்ன சிக்கல் அப்படின்னா அவங்க அடுத்த இடத்துக்கு நகர்ந்தாங்க. சரி, என்ரிச்டு யுரேனியத்தை கொடுத்துரு, அடுத்து நீ பேலிஸ்டிக் மிசைல் தயாரிக்க கூடாது, அடுத்து நீ ட்ரோன் தயாரிக்க கூடாது. இது எல்லாமே அவங்கள வந்து மேலும் 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 நறுக்கிறது. இல்ல நீ வந்து இன்டர்கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைல் வச்சிருக்க, வச்சுட்டு போறான், இப்ப என்ன பிரச்சனை உனக்கு?
நீ வச்சிருக்கல அமெரிக்கா, நீ இன்டர்கான்டினென்டல் மிசைல் வச்சிருக்கிற, யூகே வச்சிருக்கிற, பிரான்ஸ் வச்சிருக்கும், சைனா வச்சிருக்கும், இந்தியா வச்சிருக்கும், ரஷ்யா வச்சிருக்கும் போது ஈரான்ங்கிற ஒரு நாடு இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல் தயாரிச்சா உனக்கு என்ன பிரச்சனை? அப்ப பேச்சுவார்த்தையே உங்களுக்கு வந்து ஒரு இலக்கு கிடையாது. இங்க பேச்சுவார்த்தை இலக்கு கிடையாது. இந்த யுத்தத்தினுடைய நோக்கம் என்ன? இந்த யுத்தத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, கட்டாயமாக தெரியும் யுரேனியத்தை என்ரிச் பண்றதை ஈரான் நிறுத்தாது. அப்படிங்கும் போது ஈரானுக்கு ஒரு மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தி ஈரானை ஒரு 10-20 ஆண்டு அதனுடைய வளர்ச்சியை பின்னுக்கு தள்ளிடணும் அப்படின்னு தான் இஸ்ரேலுடைய நோக்கம். அந்த நோக்கத்தை இன்னைக்கு செயல்படுத்திட்டு இருக்காங்க. அதான் வேதனையா இருக்கு நமக்கு. அந்த நோக்கத்திற்கு செயல் வடிவம் கொடுக்கிறவரு ட்ரம்ப். இப்ப மாட்டிட்டு முழிக்கிறது யாருன்னா ஆசிய நாடுகள் தான். இப்ப இந்தியாவுக்கு 70% எண்ணெயை நம்ம அரபுல இருந்து வாங்குறோம்னா, நீ பாட்டுக்கு இவ்வளவு பெரிய சண்டையை உருவாக்கிட்ட, இவ்வளவு பெரிய பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்கு. அவங்க ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸை தாண்டி கப்பல் போக கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அவங்க விட்டாங்க கப்பலை, ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸை திறந்து விட்டாங்க. ஆனா நீ தான் உன்னுடைய ராணுவ கப்பல் எடுத்துட்டு போய் ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸ் அதனால அவங்க திருப்பி பூட்டிட்டாங்க. உன்னால எங்களுக்கு 1000 பிரச்சனை. இந்தியா மாதிரியான நாடுகளுக்கு, ஆசியா நாடுகளுக்கு, சீனாவுக்கு, சவுத் கொரியாவுக்கு, நார்த் கொரியாவுக்கு, ஜப்பானுக்கு, இந்தோனேஷியா, மலேசியா, சிங்கப்பூர், இந்த எல்லா நாடுகளுக்கும் ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தக்கூடிய வேலையை இஸ்ரேலும் அமெரிக்காவும் செய்கிறார்கள். இது பெரிய ஆபத்தான ஒரு விஷயம். நம்ம குவைத்தினுடைய எமர்ஜென்சி டிக்ளரேஷன் அப்படிங்கிறதை ஒரு வார்னிங்காக ஆசிய நாடுகள் பார்க்க வேண்டும். இந்த நேரத்தில் ஆசிய நாடுகள் ஒன்றிணைந்து ஒரு வேலையை உருப்படியாக செய்யல அப்படின்னா ரொம்ப கஷ்டம். என்னுடைய பின்னணியில இவ்வளவு பெரிய விஷயங்கள் இருக்கு. நிச்சயமாக வரக்கூடிய நாட்கள்ல பெரும் அச்சம், ஆபத்து இருக்கிறது அப்படிங்கறத மறுக்கிறதுக்குள்ள தொடர்ந்து பேசுவோம். ஓகே.